அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரீசன் ஏன்னா இதை வச்சு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த காலேஜில் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ லாஸ்ட் டைம் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி சீட்ஸ் அதிகமாக இருக்குது. ரீசன் ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் இன்க்ளூட் ஆனதால். ஸோ இந்த வாட்டி சீட்ஸ் எல்லாமே நிறையாவே இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 1542 சீட் இருந்தது. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு மட்டுமே 2004 சீட் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ரீசன் ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் ஆட் ஆனதால் சீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 5 காலேஜஸ் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கிற காலேஜஸ். ஸோ இதில் தமிழ் மீடியம் 2, இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. மற்ற காலேஜெலாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பைஸாக எவ்வளோ சீட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத நான் டெஃபினேஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே வீடியோவில் சில கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது உண்டு. ஸோ இதில் ஒரு 2-3 கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஜீவன் என்ன கேட்டார்னா, எப்போ ப்ரோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்ளிகேஷனே இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கட் ஆஃப் அதுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ கட் ஆஃப் வர்றது அப்படின்றது கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் எண்டில் தான் வரும். ஸோ அது வரையும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் கமெண்ட் என்னென்னா, ஒருத்தர் ஒரு காலேஜுக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணுமா இல்லை இந்த ஒரு அப்ளிகேஷனே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜுக்குமே நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனே பொருந்தும். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறது அஃப்ளைடேட்டில் அப்ளை பண்ணணும். ஸோ அது மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அஃப்ளைடேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஹானஸ்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு. ஒருவேளை நீங்கள் மாற்றி ஸ்கூல் ஆஃப் லாவில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. புதுசாக கூட அப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ அது தப்பு கிடையாது. நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட்டு இன் லா அந்த இதில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ புதுசாக அப்ளிகேஷன் அஃப்ளைடேட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியே என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு காலேஜ் என்ன காலேஜ்னால் புதுப்பாக்கம் லா காலேஜ் தான். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இருக்க புதுப்பாக்கம் லா காலேஜ். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சென்னை ஹைகோர்ட் கேம்பஸில் இருந்த காலேஜ் தான் புதுப்பாக்கமில் வச்சுருக்காங்க. 5 இயர்ஸுக்கு இங்கே தான் அதிகமான சீட்ஸ் இருக்குது. அதாவது 241 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. செகண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா பட்டறை பெரம்புத்தூர் இருக்குது. அங்கே 3 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம தேர்ட் பார்க்க போகிறது என்னென்னா மதுரை லா காலேஜ் பார்க்க போகிறோம். மதுரை லா காலேஜில் பார்த்திங்கன்னா 171 சீட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருச்சி லா காலேஜ், அதுதான் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 160 சீட்ஸ் இருக்குது. இதில் 80 சீட் தமிழ் மீடியமும் 80 சீட் இங்கிலீஷ் மீடியமும் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர் லா காலேஜ். கோயம்புத்தூர் லா காலேஜும் அதேமாதிரி தான் 160 சீட் இருக்குது. 80 சீட் தமிழ் மீடியம், 80 சீட் இங்கிலீஷ் மீடியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியும் அதே போல் தான் 160 சீட் இருக்குது. செங்கல்பட்டும் சேம் தான், 160 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வர காலேஜ் எல்லாமே 80 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் 80 சீட்ஸ் இருக்கிற காலேஜ் எதுனா செங்கல்பட்டு, வெள்ளூர், விழுப்புரம், தர்மபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி. இந்த காலேஜ் எல்லாத்துலேயுமே ஒரு காலேஜுக்கு 80 சீட்ஸ் தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் இருக்க காலேஜஸ். அதுக்கு கீழே வர்றது எல்லாமே ப்ரைவேட் காலேஜ் தான். சரஸ்வதி லா காலேஜு, அடுத்தது மதர் தெரேசா, அடுத்தது GTN, KMC, அந்த ஈரோடு சட்டக்கல்லூரின்னு ஒரு காலேஜ் இருக்குது. தங்கப்பழம் காலேஜ், துளசி பெண்கள் சட்டக்கல்லூரி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸு தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கில் சட்டக்கல்லூரி. ஸோ இந்த லா காலேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா 39 சீட்ஸ் தான் யூனிவர்சிட்டி கீழேருந்து வர்றது. மற்ற சீட்ஸ் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைவேட்டாக சீட்ஸ் கொடுக்கறது. அவங்க கையிலேருந்து மற்றவங்கள மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீட்ஸுக்காக கொடுத்துருக்குறது. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 2004 சீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜை டார்கெட் வச்சிங்கன்னா 2 கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜ் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த கவுன்சிலிங் ப்ரைவேட் காலேஜ் நடக்கும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ எப்பயும் போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி லா அட்மிஷனுக்கான யூஸ்ஃபுல்லான தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம்
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ், பாய்.